வெல்கம் டு தாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்க்கு வரக்கூடிய ஒரு பார்ட் பொசிஷன் ஐசோமெரிசம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ஒரு ஹெல்ப், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அனதர் திங், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும் செயின் ஐசோமெரிசம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொசிஷன் ஐசோமெரிசம் இது எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. டியூ டு த டிஃபரன்ஸ் இன் த பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் அல்லது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ். ஒரு அல்கீன் எடுத்திருக்கேன். அல்கீன் அப்படின்னா டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்டுக்கு பொசிஷன் பாருங்க. கார்பன் செயின்ல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல இங்க நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. அதே ஃபார்முலாவுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண முடியுது. அதுல செகண்ட் பொசிஷன்ல நமக்கு டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஐயூபிஎஸ்சி நேம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. பென்ட் 1ஈன், பென்ட் 2ஈன். இதே செயின் ஐசோமெரிசம் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். அங்க 1 ஆல் முடிஞ்சா அடுத்த காம்பவுண்ட் 1 ஆல்னே முடிஞ்சிருக்கும். ஆனா இங்க ஸ்டார்ட் பண்ணது பியூட், இங்க ப்ராப்பா இருக்கும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்க, அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆல்கஹால் குரூப்ல இருந்து 5 கார்பன் இருக்கிற இந்த காம்பவுண்ட்ல பென்டன் 1 ஆல், பென்டன் 2 ஆல், பென்டன் 3 ஆல் சொல்றோம். பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல பென்டன் 1 ஆல், பென்டன் 2 ஆல், பென்டன் 3 ஆல். இங்க கார்பன் ஸ்கெலிட்டன்ல எந்த சேஞ்சும் இல்லை பாருங்க. எதுவுமே பிரான்ச் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனா அதுல ஒரு பிரான்ச்சா என்ன நமக்கு தெரியலாம். ஒருவேளை பார்த்தா OH குரூப் பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த OH குரூப் பொசிஷன் சேஞ்ச் ஆகிறத வச்சு இங்க இதை நம்ம பொசிஷன் ஐசோமெரிசம் சொல்லிடுறோம். ரைட். இது கார்பன் செயின்ல மட்டும்தான் நடக்குமா? சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல பொசிஷன் ஐசோமெரிசம் பாசிபிளா அப்படின்னா எஸ், பொசிஷன் ஐசோமெரிசம் பாசிபிள். பாருங்க, டைஹாலோபென்சீன் இங்க C6H4Cl2. நாம இங்க ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் எடுத்திருக்கிறோம். இந்த காம்பவுண்ட்ல பாருங்க 1,2, 1,3, 1,4 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிருக்குதா? இது எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? ஒரு காம்பவுண்டை ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம், சாரி ஒரு குளோரினை. ஸோ இன்னொரு குளோரினை பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து நமக்கு 1,2, 1,3, 1,4 டைக்ளோரோபென்சீன் சொல்லலாம். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இதை கமெண்ட்ல சொல்லலாம். ஜைலீன் அப்படிங்கிற காம்பவுண்ட் என்னது? அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னவா இருக்கும்? லைக் இங்க பாருங்க, நாம இங்க சொன்னப்போ ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோமா, C6H4Cl2. அந்த மாதிரி ஜைலினுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? அதுக்கு எத்தனை பொசிஷன் ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் பாசிபிள்? ரைட். அடுத்து பாருங்க, இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் இல்லாத அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல இருக்குதா? எஸ், C5HCl2. பாருங்க, இது சைக்ளோபென்டேன். சைக்ளோபென்டேன் இதுல 2 குளோரின் ஆட்டம் இருக்கு. 1,2 சொல்லலாம், 1,3 சொல்லலாம். ஸோ இப்படி அட்டாச் ஆயிருக்கிற குரூப்னால அதோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது பொசிஷன் ஐசோமெரிசம். இங்க ஒரு பிக்கெஸ்ட் நோட் பாருங்க, இந்த ஃபாலோயிங் குரூப்ஸ் பொசிஷன் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணாது. எதெல்லாம்? ஆல்டிஹைடு, கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், சைனைட்ஸ். இதில் நமக்கு என்ன கிடையாது? பொசிஷன் ஐசோமெரிசம் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இது எல்லாமே இங்க சொல்லிருக்க ஆல்டிஹைடு, கார்பாக்சிலிக் ஆசிட், இது எல்லாமே டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நம்பர் 1 கார்பன் செயின்ல இப்படி எழுதும் போதே நம்பர் 1 அதுக்கு தான் கொடுப்போம். ஸோ அதை தூக்கி நம்ம செகண்ட், தேர்ட் பொசிஷன் போட முடியாது தானே. அதனால இங்க ஆல்டிஹைடு,
கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் சைனைட்ஸ் இது எதுக்குமே பொசிஷன் ஐசோமரிசம் வராது. ரைட், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ரைட், ஸோ Avogadro number of thanks for watching this video.